செக்கெண்ணெய் ஆட்டிகிட்டு இருந்தாங்களா அந்த ஐயா, எண்ணெய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனையை நான் சொல்கிறேன் பாருங்க. எப்படின்னா அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. சரி. இவருக்கு ஒரு 80 வயசு ஆக போகுது ஐயாவுக்கு, அந்த அம்மாவுக்கு 75 வயசு. 2 பேரும் பாடுபட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. யார் வீட்டுக்கும் போகாமல் தான், யார் வீட்டுக்கும் போகிறது இல்லைல்ல, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னாச்சு, இப்போ பசங்க ஊர்லேருந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்துருக்குறாங்க. போன சண்டே அன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆமாம். வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் சொல்கிறாங்களாம்மா? வயசாகி போச்சு, இன்னும் எதுக்கு பாடுபடுறீங்க அப்படின்னா? ஆமாம். சரி, இது நாள் வரைக்கும் தெரியலையம்மா. 80 வயசு ஆகிற வரைக்கும் தெரியும். 80 வயசுனா அதுக்கு மேலே எதுக்கு பாடுபடுறது? கஷ்டமாக இருக்குமல்லோ, ஏதோ ஒரு வேலை செய்யணுன்னாரு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால நீங்கள் அங்கே வந்து எங்கள் வீட்டில் இருந்தோம். 3 பேருமே கூப்பிட்றாங்க, மருமகனும் கூப்பிட்றாங்க. மருமகனும் மகன் எல்லாம் சரி, போக வேண்டியது. ஒரு வீட்டில் போய் 1 மாதம் இருந்துட்டு வர வேண்டியது. சரின்ட்டு போனாங்க. சரி, போயிட்டாங்களா? போயிட்டு அங்கிருந்தா இங்கே கூப்பிட்றாங்க, இங்கிருந்தா அங்கே கூப்பிட்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு மருமகளும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஐயா அத்தை, நீங்கள் அழைச்சி போனீங்க, முதல்ல அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பெரிய மருமகன். நடுமருமகன் என்ன பண்ணுறான், அப்புறம் அத்தை அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தீங்க வயசானாலும், இப்போ என்ன இப்படி ஆகிட்டீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடைசி மருமக, அத்தை சாப்பாடு உங்களுக்கு சரியில்லையா இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் நல்லா இருந்துருக்கலாம் இப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு, இந்த மாமனாருக்கு, இந்த தாத்தாவுக்கு, என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த குடும்பத்தை பெருமையாக பேசிக்கிறாங்க. இவ்வளவு பாசமாக கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த ஐயாவுக்கு மறுபடியுமே கொஞ்சம் மனசில் கலக்கம். சரி, ஓ நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணார் அந்த ஐயா, அந்த நகைகள்லாம் எடுத்து பத்திரத்தையெல்லாம் கொண்டு வந்து ஓடுறாங்க. சரி இந்தாங்கடா அப்படின்ட்டு. நாங்கள் இதுக்காக வந்தோன்னே எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் நாங்கள் வரல, உண்மையாக பாசத்தோடு கூப்பிட்றோம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி. அப்புறம் தான் போய் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து இப்போ இழைச்சி போனாங்களே, எல்லாருமே இழைச்சி போயிட்டு அங்கே மாமனார் இழைச்சி போனாங்க, மாமியாவும் இழைச்சி போனாங்கன்னு மருமகமார்கள்லாம் பேசுகிறாங்க. அதனால நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ஒரு 6 மாதமாவது இருந்தோம், அப்போ தான் நல்லா இருக்க முடியும், நாங்கள் எல்லாருமே நல்லா பார்ப்போம் அப்படின்னு பாசத்தோடு சொல்கிறாங்க. அத்தை வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அது செஞ்சு போடுவேன், இது செஞ்சு போடுவேன்னு 3 பேரும் அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு போய் மறுபடியும் இருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் தாண்டிச்சு, 4வது மாதம் வந்தது வேணே. 4வது மாதம் ஆக ஆக அவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா, மாதம் பிச்சிருச்சு. சரி, எப்படி பிச்சு? மாதம் பிச்சிருச்சு, எழுந்து விழுகுறாங்க. எரிஞ்சு விழுகுறாங்களா? ஏன் இப்போ எதுக்கு இந்த கேள்விகளை வச்சுட்டு யார் தாங்கிறது? ஏன் செஞ்சுக்கிறது சரியில்லையா? அவங்க அங்கே போய் பேசக்கூடாது, இங்கே போய் பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்களாமா. இங்கே உட்காராத, அங்கே உட்காராத, இப்படியெல்லாம் சொன்னால் வயசானவங்களுக்கு சிரமமாக இருக்குமல்ல. அவங்க பாட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னா விட மாட்டேங்கிறாங்க. எல்லா வீட்லேயும் இப்படியே பிரச்சனை. அப்புறம் இப்படி இருந்து என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மக வீட்டுக்கு தான் போகலான்னா, மக என்னங்கிறா, அங்கே ஏற்கனவே கொழுந்தினார் எல்லாம் வந்தால் இங்கே ஒரே ஃபேமிலியாக இருக்கிறோம், கூட்டு குடும்பமாக, அப்புறம் அங்கே எனக்கே சிக்கலாக இருக்குது, நீங்களும் வந்தால் இங்கே என்னால் பார்க்க, முதல்லையெல்லாம் கூப்பிட்டே இருந்தியாமணி அப்படின்னு. முதல்ல கூப்பிட்டு இப்போல்லாம் கூப்பிட முடியாது, எல்லாம் கூட்டு குடும்பம் ஆகிடுச்சு, நானும் ஒன்றும் பண்ண முடியாது அப்பா அம்மாவுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்துட்டு இது என்னடா இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலமை அப்படின்ட்டு, சரி நம்ம ஏதோ ஜோசியமாவது கேட்கலாம் அப்படின்ட்டு ஜோசியக்கார் பார்க்க போகிறாங்க. சரி, ஜோசியம் பார்க்க போகிறாங்க. ஆமாம். எதுக்கு? இப்படியெல்லாம் குடும்பத்தில் இப்படி தகராறாக இருக்குது, சொத்தை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஜோசிகாரன் போய் பார்த்தா ஜோசிகாரர் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் சரி நீங்கள் ஏதோ ஒரு ரூம் விட்டு போட்டு உங்களுக்கு அளவாக கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜோசிகாரன் சொன்னாங்களா இல்லை, இவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்களாமா, நம்மளுக்கு எதுக்கு என்ன தேவை, நகை நட்டு சொத்து விற்று எல்லாம் நீங்களே அனுபவிங்க, எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு அளவாக ஒரு ரூமு வீடு இருந்தால் வயசான காலத்தில் நாங்கள் தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டு இப்படியெல்லாம், நாங்கள் ஏற்கனவே முதல்லையே அந்த ஐயா கொடுக்குறேன்னு தான் சொன்னார், அந்த சொத்து எல்லாமே முதல்லையே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு வேண்டான்ட்டாங்க, அப்புறம் எதுக்கு இப்படி
இங்கே பாசம் காட்டி இப்படி வேஷம் போடுறாங்க வேஷம் போடுறாங்க. அப்படின்ட்டு பசங்களை. அதனால் இப்போல்லாம் அதான் சோசியக்கார சொன்னாமல்லாம் இப்போ வந்து கலியோ காலமாக போச்சு, இப்போ எப்படி வேணாலும் நடக்கு. நீங்கள் அங்கேயோ இருந்தாலும் இப்போ ஒரு ரூம் தனி ரூம் பிடிச்சிருந்தாலும் அப்பவும் எதுவும் நடக்கலாம். அதனால் வந்து காலமெல்லாம் மாறி போச்சுங்க. இப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும், என்ன பண்ண முடியுங்க. சொத்தெல்லாம் அவங்கவுங்க பிரியப்பட்டால் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நீங்களே யாருக்கும் கொடுக்காம வச்சுருங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்குடா, அவங்களுக்கு சம்பாரிச்சது தானே, எல்லாம் எடுத்துங்க, எங்களுக்கு எது வேண்டாம், எங்களுக்கு அளவாக இருக்குது, இருந்தால் நீங்கள் எல்லாம் வச்சுக்கோ நல்லா அவர் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? அப்புறம் கொடுத்துட்டு அவங்க எங்கேயும் போகல, நான் கொண்டு எங்கள் வேலையை கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ செத்தாலும் கூட வர வேண்டான்ட்டாங்க எல்லாத்தையுமே. எல்லா பசங்களும் பிள்ளையும் சரி பசங்களையும் சரி, நீங்கள் செத்தாலும் என் ரோட்டுக்கு வந்துடாதீங்க, ஊரில் இருக்கிற 4 சனங்க வந்தால் போகுது அப்படின்ட்டு கும்பிடு சாமின்ட்டு போட்டு கம்முன்னு அவ்வளோ கடுப்படிச்சு விட்டாங்க. ஆமாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி.